பக்கம் இருக்குல்ல, நம்ம எங்கே இருக்க தெரியுமா? டூனோங் லாங் ரீக்ரியேஷனல் பார்க். இங்கே தான் நம்ம இருக்கோம். போவோமா? இந்த ஆயிரத்தேஜினோட ஆத்தராசி இதுதான் போட்டிருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க. அப்படி கம்மி பண்ணி இருக்கு. இது அந்த சேஃப்டியோட ரூல்ஸ். அண்ட் இங்கே கேஷ் மட்டும்தான் கைஸ் வாங்குகிறாங்க. நம்ம கியூஆர் இல்லைனா கார்ட் பே இல்லை இங்கே. ஸோ அது ஒரு கடை இங்கே. ஸோ கேர்ஃபுல் கைஸ். இங்கே வந்து மெனிஷன்ஸ்க்கு வந்து 3 ringgit. ஸோ கிட்ஸ்க்கெலாம் வந்து 1 ringgit 50 cent கைஸ். ஸோ சீனியர்ஸ்க்கெலாம் 1 ringgit 50 cent அவங்களுக்கு பண்ணுறாங்க. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன் கைஸ், இவங்க வந்து கியூஆர் இல்லைனா வந்து டெபிட் கார்டை வச்சு டிக்கெட்ஸ் வாங்க முடியாது. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். கேஷ் ஒன்லி தான். 3 ringgit எடுத்து வந்துடுங்க சரியா? ஏன்னா நானே இந்த கடையில் வந்து கஷ்டப்பட்டு அதுவும் வந்து வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து கொஞ்சம் டீல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட கடையில் ஏதாவது தண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காசு சேஞ்ச் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பேலன்ஸ் அந்த 3 ringgitல 1 ringgit தான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க வந்து பெரிய காசும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. 3 ringgitனா 3 ringgit சரியா? அதுதான் கைஸ் சொல்ல வரேன். ஸோ எப்படின்னா இந்த போட்டில் இங்கேருந்து நம்ம போய் அதுக்கப்புறம் வந்து அங்கே விடுவாங்க. வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு டேக் யோர் டைம். ஓகே. அப்புறம் வந்து நீங்கள் வந்துடுங்க. வந்துட்டு அங்கே ஒரு வெயிட்டிங் பாயிண்ட் இருக்கும். போட் அங்கே வெயிட் பண்ணால் அந்த வந்து ஓகே. தேங்க்யூ. இங்கே தான் கேஸ் இந்த போட் ரைட் எடுக்கிறது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய பெரிய மீன்லாம் இங்கே இருக்குது. இந்த ரிவரில் நோட்டீஸ் பண்ணணும்னு தெரியும். அவங்க ஃபீட் பண்ணுறாங்க ரொட்டியை. அப்படியே எல்லாம் வராங்க சாப்பிட. எவ்வளோ பெருசாக இருக்குங்க பாருங்க. ஆஹா ஓடிடுடா. ரோட் ரைடில் போகிறோம். இறங்கி ஒரு அடி அடிப்போமா? அம்மா ஒரு படையே இருக்கு. ஆஞ்சினியா
சூப்பர். இப்போ இங்கே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோடி நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, போட்டு போச்சு. ஸோ அந்த போட் ரைடு வந்து ஸ்டெங்காஜாம் ஸ்கலியாம். ஸோ ஓகே, எவ்வளோ நல்லா இருக்குங்க. சலிட்டிரட்ட பார்க்கலாம். ஸோ இதுதான் மேப் கைஸ். என்ன இருக்கு? ஸோ நம்ம இருக்கிறது பைக்கிண்டரா ஜெட்டி ஃபேரி இங்கடா இருக்கும். ஸோ 5வது இடமா மம்புஞாய் பட்டு மம்புஞாய் போயாவா எங்கடா? Oke, sekarang saya sudah bayar untuk tram kan. Jadi Dipa akan bawa ke mana? Bawa lah, driver dia akan bawa satu pulau besar ni. Okey. Kurang dalam 15 Oh, yang ni pulau Ini besar. kalau kita panggil, kalau seberang ni kita panggil pulau. Okey. Kalau belah sana taman. Oh, okey okey. Dia yang kita panggil pulau ni. Yang dari yang jeti itu saya itu taman. ambil. Okey okey. Ya, boat dari situ. Okey, yang entrance tu. Yang itu okey, taman okey. Taman. Kalau sini kita panggil Oh, pulau disebabkan okey. dia berpisah. Saya baca di sana dalam notis boat, di sini ada buaya. Oh, okey okey. Sini bukan buaya, sini kita ada pulau biawak, pulau lizard. Oh, okey okey Island okey. punya lizard lah. Itu sebab itulah Dipa. Okey okey ya. okey. Kira-kira Oh, dia dalam ambil Melayu apa? buaya. Ah, Okey okey. Dia bukan buaya. Oh ya ya. Buaya kalau Nama itu English, apa? crocodile. Okey okey. Kalau buaya ni bahasa Melayu. Kalau Tapi biawak, buaya tapi bukan buaya lah. Bukan Okey buaya. okey okey. Okey okey okey, tahu tahu tahu. Jadi tempat apa yang ada? sini kita macam-macam ada lah, macam cave ada. Rumah camp ibadat site juga ada kan? Semua ada. Okey Semua okey. ada. Okey, jadi Jadi bos ambil gambar untuk safety record. okey. Boleh terus tunggu dekat itu kereta Okey. warna putih ha. So இதுதான் guys, இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வண்டியில் நான் பே பண்ணேன். இல்லை ஏற அடல்ட்ஸ்க்கு வந்து 7 ringgit. நீங்கள் 1 person வந்தீங்கன்னா, ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அது வேறு சார்ஜ் நான் எங்கேயுமே போட்டிருப்பேன். ஸோ இது ஒரு ஐலண்ட் கைஸ். இதை வச்சு சுற்றுவாங்க. என்னால் நடக்க முடியும், பட் ஐ நீட் மோர் டைம். என்னால் முடியாது கைஸ், பிகாஸ் ஐ ஹவ் டு ரஷ். ஐ ஹவ் டு கோ டு another place. ஸோ தட்ஸ் வை வண்டி எடுத்தால் ஸோ ஈஸிலாம் எனக்கு அதனால்டா. அதுக்கப்புறம் 7 ringgit சீப்பர்டா. ஏன் ஓகேலா கைஸ். எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த ட்ராமில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் கைஸ். நான் பின்னாடி சீட் வழியாக உட்காந்துருக்கேன். ஸோ தட்ஸ் வை. Gunung Lang Recreational Park. இதுதான் ரூமா ட்ரெடிஷ்னல் guys. Traditional Pera. Cute, eh? Dia ada dua orang Malaysia, 20 kakak, 20 orang, 20 selang. Ini dua kalau masuk dalam ni, kita ada mesti ada pen. Dalam kita dekat dalam. Dalam ini apa ya? Kubo. Ada apa, Daddy? Kubo? Apa?
Okay. ஓகே. Bangunan menara tinjau. So ni boleh naik atas, boleh tengok satu kawasan dalam. Berjalan shortcut, dia jalan straight. Boleh masuk kan? Ini tempat sudah 20 tahun lebih. 20 tahun. 20 டவுன் பேபி. இது மேலே போக முடியுமா கைஸ்? இவங்க ஒரு ஐலைனே வந்து சுட்டி காமிக்கிறாங்க, அதுவும் இந்த ட்ராமில். Ini pun menara tinjau depan ni. Ya. Tapi ini baru buatnya. Bila ni Mesir kan cantik lagi. Bapak mami ni. Rumah ni tak boleh masuk. Semua makan tengah hari. Thank you. இன்றைக்கி மண்டேனால அவ்வளோ ஹேப்பனிங்காக இல்லை. மேபி வந்து கூட்டம் மற்ற நாளில் இருக்கலாம். இது வந்து ஓகே, ஒரு அவ்வளோ பிளேசஸ்லாம் இல்லை கேஸ். நீங்கள் வந்து நடந்து கூட வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா ஒன்று கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே நீங்கள் வந்து இந்த ட்ராம் வந்து டிக்கெட் கொடுத்து 7 ringgit வாங்கினீங்கன்னா, இல்லை ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, ஆனால் சீப்பர்டா கேஸ். இங்கே டிக்கெட்ஸ் எல்லாமே சீப்பர்டா. அதே மாதிரி நல்ல ஒரு உங்களுக்கு இந்த நேச்சரான ஒரு பிளேஸ்க்கு வந்து இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இங்கே வாங்க. ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சிகள் இங்கே இருக்குது கேஸ். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது தான் வந்து கூட நீங்கள் வந்து இயற்கையை ரசிக்க இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வரலாம். இந்த மாதிரி நிறைய மலேசியாவில் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மலாக்கா, இந்த போட் ரைடெலாம் போகும்போது எனக்கு மலாக்கா ஞாபகம்டா வருது. அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம இருக்கோம். It's really nice. Those view, the nature, எல்லாமே அமேசிங்காக இருக்குது guys. Jangan letak pada lagi, kau sabar. நல்லா இருந்துச்சு guys. எனக்கு இந்த போட் ரைட் அந்த மாதிரி ரிவரில் அப்படி போட்
ஓகே நீங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படிங்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் கேட்டால் இந்த ரைடு உண்மையாக நல்லா இருந்துச்சு guys. உண்மையாக நல்லாடா இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அதுதான் என்ட்ரன்ஸ். அந்த பேராகேஃப் டெம்பிளுக்கு போனால அந்த பேராகேஃப் டெம்பிளும் இது வந்து ஃபியூ மினிட்ஸில் வந்துடலாம் கைஸ். ஸோ இங்கடா வந்து குணங்களாங் அந்த பார்க் இருக்குது. ஆக்சுவலி கைஸ் என்னோடய ஜூனியர் ஒருத்தவங்க வந்து ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அவங்க வந்த டைமில் வந்து மழை டைமு. ஸோ மழையில் நனைஞ்சி எனக்கு ஐ கேன் ஃபீல் தட். ஸோ அதுவே மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த மூடே போயிடும். ஏன்டா நம்ம வந்தோம். ஏன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நல்ல வெயில் அடிக்குது. ஸோ ஓகே இந்த போட் ரைட் நல்லாயிருக்கும். அதுவே மலையில் இது பண்ணால் நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைப்பிங்கில் அந்த போட் ரைட் அந்த லேக் கார்டனில் நான் போட் ரைட் போகிறோம் மூடு. மழை வந்தால் எல்லாமே பாலாயிரும் கைஸ். ஸோ ஒரு மினி vlog இந்த ஏன் மூலம் நம்ம பார்த்துடலாமா. அது சம்டைம்ஸ் நல்லா இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ஐ மீன் நான் வந்து இப்போ மின்னிலேருந்து எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். ஏன்னா எனக்கு இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒன் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஜஸ்ட் பி அலோன். ஐ மீன் இப்போ யாராச்சும் கூப்பிட்டா கூட யாரும் வர மாட்டாங்க. ஸோ நான் யாரையும் வந்து அவ்வளோ டிபெண்ட்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் வை எங்கே போனாலும் இந்த தனியாக அப்படி போடுறது உண்டு. ஸோ அதான் நல்ல இந்த மால் வந்து ஒரு வட்டமாக அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படி இந்த குயின்ஸ் பேவில். ஆனால் அது ஒன்றும் பெருசு. இந்த மால் வந்து சின்னதுனா கூட இது பார்க்க நல்லாயிருக்கும் கைஸ். கைஸ் இது டிஜியா நான் வந்து இந்த பவுலிங் ஏரியா கேட்குறேன். பவுலிங் விளையாட இல்லை, சும்மா தெரிஞ்சிக்க இந்த மாலில் இருக்கா. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி போனப்போ இப்போ பெரேட்டில் பவுலிங் இடம் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஏஆன் மாலில் வந்து பவுலிங் அந்த இடம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து தேடி என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்துட்டோம் அந்த ஏஆன் மாலில். ஆனால் இந்த ஏஆன் மாலில் அப்படி இல்லை கேஸ். நிறையா கடைங்க இங்கே இருக்கும், ஷாப்ஸ். அது
இதுதான் கேஸ் அந்த கேம் ஏரியா. நிறைய கேம்ஸ் இருக்கும், விளையாடலாம். என்ன இருக்கும், இங்கே வந்திருக்கேன். ஐ மீன் விளையாண்டது இல்லை, ஆனால் இந்த வந்து பார்த்துருக்கேன். டே, இந்த மாலில் ஜிம்மெல்லாம் இருக்குடா. இந்த ஏஆன் மாலில் நான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈப்போக்கு வந்த உடனே போன வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்க முடியும் இந்த மாலை. ஆச்சரியப்பட்டேன், அப்பா ஏஆன் மால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பட்டவுட்டில் அங்கே ஒரு ஏஆன் மால் இருக்குது, அங்கே ரொம்ப போரிங்காக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே அப்படி நல்லா இருக்குது உண்மையாக. ஓகே, ஸோ யாராச்சும் இங்கே பவுலிங் வர போகிறீங்கன்னா இந்த ஏஆன் மாலுக்கு இந்த 3rd ஃப்ளோரில் இருக்குது கேஸ் இந்த கேம் ஏரியா. சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். ரொம்ப இல்லை கேம்ஸும் கூட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பட் நல்லாயிருக்கும். ஓகே கேஸ், இந்த மாலை விட்டு நான் வந்து வெளியாகிறேன். ஸோ மினி வ்ளாக் இந்த மாலோட ஸோ தான் கேஸ் எடுத்தாச்சு. ஸோ நான் வேறு ஒரு இடத்த தேடி நான் போய்கிட்டே இருக்கேன். அது என்னன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க.